தமிழ்ல நீ வருவாய் என விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ளிட்ட சில திரைப்படங்களை இயக்கியவரும் நடிகை தேவயானியின் கணவருமான இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் தமிழ்ல வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், கடுகு உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்களை நடிகராகவே நடிச்சிருக்காரு. இவருடைய மகள் இனியா இப்ப ஒரு இசை நிகழ்ச்சியில பாடி அதன் மூலமா பிரபலம் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் இப்ப சமீபத்தில் சொந்தமா ஒரு பிசினஸும் தொடங்கியிருக்காரு. இயக்குனர் ராஜகுமாரன் இன்டர்வியூ கொடுக்கும் போதெல்லாம் யாரை பத்தியாவது ஏதாவது சொல்லி அதன் மூலமா ஏதாவது சர்ச்சையில மாட்டிக்கிறது அவருடைய வழக்கமாவே இருந்துட்டு இருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி சியான் விக்ரம்லாம் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, அவர் ஒன்னும் அவ்வளவு பெரிய நடிகர்லாம் இல்ல அப்படின்னு பேசி சியான் ரசிகர்களுக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரே சோஷியல் மீடியால போனது எல்லாருக்குமே நினைவிருக்கலாம். அந்த வகையில் ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் டைரக்டர்ஸ்ல லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இயக்குனர் மகேந்திரன் சார், இயக்குனர் மணிரத்னம் சார் ஆகியோருடைய திரைப்படங்கள் மேல சேற்றவாறு ஏறிக்கும்படியான பல விஷயங்களை சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்காரு. இப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமநாராயணன் 100 படங்களுக்கு மேல பண்ணியிருக்காரு. ஆனா 1-2 படம் பண்ண மகேந்திரனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னே தெரியல. ஆனா நான் மகேந்திரனோட ஒரு படம் கூட பார்த்ததே இல்ல. அவர் படத்தை பார்க்க விருப்பமும் இல்ல. சமீபத்துல தான் உதிரிப்பூக்கள் படம் பார்த்தேன். அதுல ஒன்றும் பெருசாலாம் இல்ல, ஒரு சாதாரண படம். கிடைக்க போகும் ரயில் படத்துல வரக்கூடிய ஒரு பிட்டு கதை தான் அந்த ஒட்டுமொத்த படமே. பொண்டாட்டியோட தங்கச்சியை பொண்டாட்டியை ஆக்கிக்கணுங்கிறது தான் முழு பட கதையே. இது ஒரு பெரிய விஷயமா, அதுக்காக 2.5 மணி நேரமா அப்படின்னு சொல்லி மகேந்திரன் சார் அவருடைய கல்ட் கிளாசிக் படங்கள்ல ஒன்னான உதிரிப்பூக்கள் திரைப்படத்தின் மேல தன்னுடைய விமர்சனத்தை ரொம்பவே மோசமா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.